வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்ம இப்போ ஒரு சம்மை பற்றி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2√2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2√2 கொடுத்துருக்காங்க. 2√2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோடைய மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கதை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2√2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2√2 இருக்கு இல்லையா, இந்த √2 இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 பவர் 1/2ன்னு எழுதலாம். √2வை 2 பவர் 1/2ன்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே ரூட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னா 2 இருக்கிறதா அர்த்தம். ரூட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். அதனால் நம்ம 2 பவர் 1/2ன்னு எழுதிக்கிறோம். √2 வந்து 2 பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2க்கு மேலே, அதாவது பவரில் 2க்கு பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா எடுத்துக்கணும். 1 இருக்கிறதா எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இங்கே 2 இன்ட்டு 2 பவர் 1/2 இங்கே 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? அதாவது மேலே வந்து இது என்னது, எல்சிஎம் மெத்தட். சரிங்களா? எப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் ப்ளஸ் என்கிற ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். அப்போ இங்கே 2 பவர் 1 இருக்குது, இங்கே 2 பவர் 1/2 இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 1/2. சரிங்களா? இப்போ 2 பவர் 1 ப்ளஸ் 1/2ன்னு எழுதிக்கலாம். இந்த 1 ப்ளஸ் 1/2வை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடலான்னா எல்சிஎம் மெத்தட். சரிங்களா? 1 ப்ளஸ் 1/2 வந்து எல்சிஎம் மெத்தடில் போட்டோன்னா என்ன வரும்? 2 பவர் 3/2வா? 1 ப்ளஸ் 1/2 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 1 3 3/2. அப்போ 2 பவர் 3/2. இங்கே பாருங்கள், அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருக்குது, நடுவில் ஈக்குவல் இருக்குது. அடிமானம் ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டும் என்னது? சேம். அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் சேம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. இதான் வந்து ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்னென்னா 3/2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து நடுவில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் ஈக்குவல். எம் ஈக்குவல் டு என். ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என். அதாவது அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா நடுவில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் ஈக்குவல். எம் ஈக்குவல் டு என். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ரெண்டும் சேமாக இருக்குது, நடுவில் ஈக்குவல் இருக்குது. அப்போ பவர் ரெண்டும் ஈக்குவல். எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 3/2.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.